கூட்டு திசையோ இல்லை சுயபுத்தியோ இல்லை திசைகளே அவங்களுக்கு செட் ஆகாத திசைகளோ இருந்தால் இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும். தனுசுக்கு அவன் விதி அவன் நல்லா இருந்ததுன்னா, அவன் கர்மா நல்லா இருந்தா, அவன் போன நேரம் ஜீவசமாதி நல்ல ஜீவசமாதி இருந்தா அந்த ஜீவசமாதி உண்மையிலேயே அவன் கும்பிடும்போது அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களே மறுபடியும் ஏன்டா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் ஏமாந்து தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அடிச்சுக்குவாங்க. அப்போ டிசம்பரில் சேர்ந்துக்குவாங்க. உணவு அதிகமாக போகும். அதுக்கு பதிலாக சோப்பு திடகாத்தமான பொருள் உற்பத்தியாளராக மாறினா ரொம்ப நல்லது. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில அடுத்ததா தனுஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு இவங்களும் அப்படிதான். ரொம்ப ஒவ்வொன்று இப்போ ஏகப்பட்ட பேர் தனுசு ராசி. பார்த்திபன் தனுசு ராசி, பாக்யராஜ் தனுசு ராசி, பாரதிராஜா தனுசு ராசி. இப்போ 8க்கு வருது. 8க்கு வரப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாரதிராஜாக்கே கொஞ்சம் கஷ்டம். 8 8ல் குரு, 4ல் சனி. அப்போது அவருக்கு ஆபத்து ஏற்படலாம். இந்த வருடம் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதத்து வரைக்கும் அவருக்கு டைம் சரியில்லை. நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஆடியில் பாட்டுமி அன்னைக்கு இருந்தாங்கன்னா அது கெட்ட சகனம். மார்கழி தகுந்தோன்னு பார்ப்போம்னா மிகப்பெரிய புண்ணியவான். இப்படி கணக்கெல்லாம் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப இப்போ எவ்வளோ நிதானமாக எல்லா விஷயத்துலேயும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் தோய்வு ஏற்படும். கூட்டு திசையோ இல்லை சுயபுத்தியோ இல்லை திசைகளே அவங்களுக்கு செட் ஆகாத திசைகளோ இருந்தால் இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும். இல்லை என்றால் பொதுவான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன அடிபடுறது, சின்ன தொழில் நஷ்டம், இல்லை வேலைக்கு ஆள் வராமல் போகிறது, செஞ்ச பொருள் விரயமாகுது, செஞ்ச இது நஷ்டமாகுது, செஞ்சு வச்ச உணவு அதிகமாக போகும். அதுக்கு பதிலாக சோப்பு திடகாத்தமான பொருள் உற்பத்தியாளராக மாறினா ரொம்ப நல்லது. நல்ல கற்பனை திறன் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கதைகள் வளம் வரக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ரொம்ப படிப்பில் பேர்ப்புகளை அடையக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இப்போ மார்க் வாங்கிடுவாங்க. மார்க்குக்கு வாங்கின இடம் கிடைக்காம போயிடுச்சு, சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. நான் வச்சிருந்த பொருள் ஒருத்தர் நம்பிக்கை நான் கொடுத்தேன். இவங்க நம்பி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது வரைக்கும் நம்பி கொடுத்து 100 தடவை வாங்கியிருப்பான். 101ஆவது தடவை மொத்தத்தையும் வாங்கிடுவான். ஃபஸ்ட்டு 50 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்துருவான். அப்போ 75, 100. இப்போ என்ன பண்ணுவான்னா 10 லட்சம் ரூபா வாங்குவான். அவன் தான் அன்றைக்கி 1000 ரூபா வாங்கினான்ல, கரெக்டாக கொடுத்துட்டான்ல, அந்த மைண்ட் செட் பண்ண வைப்பாங்க. இவங்க ஏமாந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். குழந்தை அப்பாவும் குழந்தைக்குள்ள பிரச்சனையாகும். உற்றார் உறவினர்களெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. துரோகம் விளைக்கப்படுவாங்க. துரோகத்தை இவங்க விலை எடை போட்டு பார்ப்பாங்க. துரோகம் செஞ்சுட்டு இருக்கவங்கள கையங்களமாக கண்மூடியாக பார்ப்பாங்க. எனக்கு கூட நேற்று ஒன்று நடந்தது. என்னென்னா, நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து என்னோடய கிளாஸ் ஆஃபீஸுக்கு 2 சேர் எடுத்துகிட்டு போகலான்னு போனேன். அப்போது என்னோடய சேர் ஒருத்தட்டு கொடுத்தேன். சும்மா தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இன்னும் ஆளுக்கு விற்றே போட்டான். நான் போய் தெரியாமல் எடுத்துட்டேன். அந்த இடத்துக்காக நீ யார் என்ன, அங்கே 4 பேருமே தெரிஞ்சுவோங்க. யாருமே இவங்க எனக்கு தெரிஞ்சுவன்னு சொல்லலை. நான் சிரிச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு தடவை பாரு அப்படின்னு. இந்த சேர் எடுக்கலைன்னா அவங்கள நான் திருட்டு பட்டம் கட்டுவேன்னா. நான் சிரித்தேன். சூப்பர், இன்னொரு தடவை என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு. இப்போ எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்ட்டான். அப்போது அவ்வளோ சோதனை வரக்கூடிய நான் தனுசு கிடையாது சொல்கிறேன். அந்த நீங்கள் சொன்னோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் நேற்று நைட் நடந்தது.
அப்படி ஏவி ஸ்டுடியோவில் ஒரு ஆள் இருக்கான். அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏவி ஸ்டுடியோ நான் 3 வருஷமாக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு கிளாஸ் வைக்கிறதுக்காக என்னோட எங்கிட்ட நிறைய சேர்ஸ் இருந்தது. அதனால் இல்லாதவங்களுக்கு 2-3 சேர்ஸ் சும்மா இந்த மாதிரி சேர், ரொம்ப பெரிய சேரெல்லாம் கிடையாது. அதுக்கு நான் என் கூட இருந்தவங்களே பார்த்து அவன் பயப்படல. அப்போ அவன் எவ்வளோ பைத்தியக்கானா எதுக்காக நின்றுருக்கான்னு பார்த்தேன். அவன் என்னை கேட்டவன் எவ்வளோ போய் பைத்தியக்கானா இருக்கான், அது இவனோட சேவை எடுக்கான், என்ன எடுப்போகுது அப்படின்னு அவன் மனசில். நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னாலும் சொல்கிறாரு. முதல்ல நான் யாருன்னு கூகுளில் போய் பாரு அப்படின்னு. அப்படியெல்லாம் அவன் தனுசு ராசியாக இருப்பான். அதனால் அந்த மாதிரி குணங்கள் போய் மாட்டிக்குவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை முக்கியம். இவங்களுக்கு அப்போ குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி சார்? இப்போ நல்லா இருக்கும். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் சண்டைகள் வரும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களே மறுபடியும் ஏன்டா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, உன்னை ஏமாந்து தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அடிச்சுக்குவாங்க. அப்போ டிசம்பரில் சேர்ந்துக்குவாங்க. ஒரு 4-5 மாதம் கழிச்சு மறுபடியும் வக்கமாகும், சேர்ந்துருவாங்க. அப்படி தனுசு ராசிக்கு ஒரு காலம். வேலையெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 3-4 மாதம் ஒரு டென்ஷன் டார்ச்சர் இருக்கும். இவங்களா வாய் விட்டு இந்த சிம்ம லக்கண தனுசு ராசியாக இருந்து சிம்ம லக்கணமாக இருந்து, இல்லை மேச லக்கணமாக இருந்து மீன லக்கணமாக இருந்து இந்த வேலையை நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னா 4-5 மாதத்துக்கு வேலை கிடைக்காது. அதனால் கப்பு சுப்புன்னு இருக்கணும். வேலையை விடுறதுனால சவாலை விடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும். சம்பளமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஜூன் ஜூலைக்கு அப்போ சம்பளம் கம்மியாக கிடைக்கும். இருந்தாலும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணணும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கும். அவமானம் எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கணும். அவமானங்கள் கண்டிப்பா வரும். துக்கங்கள் சொந்தக்கார மதக்காரனால காலியாகும். இல்லைன்னு தெரிஞ்ச அம்மா இல்லை அப்பா வயசானவங்க. ஸோ முன்னெச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. அதாவது அவமானங்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இதுல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம். இவங்க மூல நட்சத்திரக்காரங்களா எந்த மாதிரி கடவுளை வேண்டும்னா கோயில் இருக்கக்கூடிய சிவனை கும்பிடலாம். இல்லை ஜீவ சமாதியான சில கோயில் இருக்கும். கோயிலுக்கும் கோயிலொட்டி ஜீவ சமாதி இருக்கும். அதை போய் கும்பிடலாம். அது எங்க சார் இருக்கும்? சில கோயில் நம்ம தேடணும். எல்லாமே ஜோசிகான்னு சொல்லி யூடியூப் பார்த்து அப்படியே நேராக போய் கும்பிட்டா எனக்கு என்ன சார் இந்த படம் ஒருத்த மண்ணா எனக்கு ஞாபகம் வருது. எங்கன்னா திருவண்ணாமலை அமாவாசை சுற்றினா நல்லது நடக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய சுற்ற ஆரம்பித்தாங்க. என்னை ஃபாலோ பண்ணி 500 பேர் 600 பேர் என் முன்னாடி நடப்பாங்க. நான் திரும்பினா அவங்களும் திரும்புவாங்க. நான் கும்பிஞ்சால கும்பிடுவாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, எத்தனை நாள் நம்ம தனியாக நடந்தது. நம்ம அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் நான் நந்திக்கிட்ட உட்காந்து கும்பிட்டுருக்கேன். தட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சான். கும்பிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப ஆண்டியாக இருந்தேங்க, நான் சம்பாதிச்சேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நான் மிகப்பெரிய ஷாக்கிங் ஆனேன். அவன் ஒருத்தன் தான் நான் மதிக்கிறேன். ஏன் மதிக்கிறேன்னா யூடியூப்பில் பார்த்து தான் எல்லாம் நடக்காங்க. அந்த யூடியூப் சொன்னவனுக்கு யாரும் எதுவும் சொல்கிறதில்லை, எதுவும் ஒரு ஜோசியம் பார்க்க கூட அவன் வரதில்லை. இன்னும் ஏதாவது யூடியூப்பில் சொன்னானா அப்படிங்கும்போது அவன் பலன் மட்டும் அனுபவிக்கிறான். இப்போ எல்லாமே அப்படி பழிச்சிடாது. அவன் ஏதோ தோணி சொன்னவனை போய் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான். அப்படி கொடுக்கணும். போய் நீ ஓட்டுலுக்கு பிச்சைக்காரனுக்கும் இல்லாதவனுக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட சொன்னவனுக்கு கூப்பிட்டு கொடுத்து இதே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இத்தனை திருச்செந்தூரில் ஒருத்தன் சொல்லி தான் பௌர்ணமி அன்னைக்கு 1 லட்சம் பேர் உக்காதான். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த சொன்னவனை கூப்பிட்டு அவனுக்கு பட்டயமாவது கொடுக்கலாம், இல்லை கோயிலுக்கு வரும்போதெல்லாம் உனக்கு கிஃப்டாக கொடுக்கணும்டா, இல்லை ரூமாவது கொடுக்கணும். இதே மாதிரி திருவண்ணாமலையிலையும் கொடுக்கணும். இத்தனை கூட்டம் வந்ததுக்கு காரணம் யாரு? எவ்வளோ வருமானம் வருது, ஒரு நாளைக்கு எத்தனை கோடிகள் வருது, எவ்வளோ இது வருது. அப்போ இதெல்லாம் சொன்னவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மரியாதை, ஒரு சால்வும் கூட கொடுக்கல. அப்போ எப்படி அது எவனாவது சொல்லுவானா இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவனோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவான். அதனால் இதை தாண்டி நான் வச்சுருக்கேன். இது ஒரு வெள்ளோட்டம் தான். ஒரு ஜாதகத்தில் இன்னும் என்னென்ன இடத்துல எங்கே போனால் கரெக்டாக உடையணும்னு வச்சுருக்கேன்.
அப்படி உடைஞ்சால் அதுதான் நீங்க சொன்னதுக்காக ஜீவசமாதி சொல்லுங்கன்னா அது ஏகப்பட்ட ஜீவசமாதி இருக்குது. கோயில் ஒட்டின ஜீவசமாதி. ஆமா, அது அது எந்த இடத்துல அவன் ஜாதகத்துல குரு உட்காந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்படி நிறைய வேலை இருக்குது. தனுசுக்கு அவனுக்கு அவன் விதி அவன் நல்லா இருந்ததுன்னா, அவன் கர்மா நல்லா இருந்தா, அவன் போன ஜீவசமாதி நல்ல ஜீவசமாதி இருந்தா, அந்த ஜீவசமாதி உண்மையிலேயே அவன் கும்பிடும்போது அவனுக்கு வேலை செய்யும். சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் வித்தியாசமா சொன்னீங்க இந்த ராசிக்கு. நன்றி. நன்றி.